வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல தமிழ் வருடப்பருப்புக்கான லஞ்ச் மெனு பார்க்க போறோம். எல்லா வியூவர்ஸ்க்கும் அட்வான்ஸ் தமிழ் வருடப்பருப்பு நல்வாழ்த்துக்கள். கொஞ்சம் பிளானிங், கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் இருந்தாலே போதும். எவ்வளோ சமையலா இருந்தாலும் நம்ம ஈஸியா ரிலாக்ஸா டென்ஷனே இல்லாம பண்ணி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சமையல் பண்ண போறோம், எத்தனை பேருக்கு பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணிட்டு என்ன காய்கறி வேணும் நம்ம அதை வாங்கி வச்சுட்டாலே பாதி வேலை நமக்கு முடிஞ்சிடும். இதுல என்னென்ன வேலைகள் முத நாளே நம்ம பண்ணிக்கணும், என்ன அன்னைக்கு நம்ம பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பண்டிகைக்கு முத நாளே நம்ம என்னென்ன சமைக்க போறோமோ அந்த காய்கறி எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். நான் கொத்தவரங்காய் பருப்பூசலிக்காக கொத்தவரங்காய், பரங்கிக்காய் கறி, வெள்ளரிக்காய் கூட்டு, சாம்பாருக்கு பூசணிக்காய், நம்ம மாங்காய் பச்சடி பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு மாங்காய், இதெல்லாமே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு என்னென்ன தேவையோ அதுக்கானது எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். அதாவது நம்ம சாம்பாருக்கு இலைக்கு பருப்பு வேணும், ரசத்துக்கு கூட்டுக்கெல்லாம் பருப்பு வேணும்ல, அந்த பருப்பை ஒரு பாத்திரத்துல எடுத்து மட்டும் நான் வச்சுட்டேன். அது மாதிரி முப்பருப்பு வடக்கி இந்த பருப்பெல்லாம் அளந்து இந்த பாத்திரத்துல போட்டு வச்சுட்டேன். நம்ம வறுத்தரைச்சி சாம்பாரும் ரசமும் பண்ண போறோம். அதுக்கான பொடிக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். பால் பாயசத்துக்கு பாஸ்மதி அரிசி, கல்கண்டு பொடிச்சியும் வச்சுட்டேன். இன்னைக்கு காத்தால குளிச்ச கையோட பருப்பு எல்லாத்தையும் ஊற வச்சுட்டேன். நம்ம சாம்பாருக்கு ரசத்துக்கு எல்லாம் புளி வேணும் இல்லையா, அதெல்லாமே கூட ஊற வச்சிருக்கேன். பால் பாயசத்துக்கு இந்த பாஸ்மதி அரிசியும் ஊற வச்சுட்டேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நம்ம வருட பருப்புக்கு கண்டிப்பா போலி பண்ணுவோம். இன்னைக்கு பருப்பு போலி பண்ண போறோம். அதுக்கு கோதுமை மாவை பிசைஞ்சு வச்சுட்டேன். இந்த பருப்பு போலி அந்த பூர்ணம் இருக்கு இல்லையா, ஃபில்லிங், அதுவும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த பருப்பு போலிக்கான டீடைல் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், நீங்க பாருங்க. ஏன்னா இந்த போலியும் இதோட நம்ம சேர்த்து போட்டோம்னா வீடியோ ரொம்ப லெங்க்தியா போயிடும். இதெல்லாம் நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலே சமையல் ரொம்ப ஈஸியாவும் குவிக்காவும் ஆயிடும். சமைக்கிறதுக்கு அளவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு பண்டிகைக்கும் சில ரெசிபிஸ் ஸ்பெஷலா இருக்கும். இந்த வருட பருப்புக்கு இந்த மாங்காய் பச்சடி, போலி, வடை இதெல்லாம் ஸ்பெஷலா இருக்கும். அப்படிங்கறதுனால இந்த சாம்பார், ரசம், காய், கூட்டு இதெல்லாம் ரொம்ப செலவாகாது. அதெல்லாம் எப்பயும் பண்றதோட அளவு கம்மியா பண்ணிட்டு இந்த போலி இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அதிகமா பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு வேஸ்ட் ஆகாம இருக்கும், சமையலும் சீக்கிரம் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த தமிழ் வருட பருப்புக்கான சமையலை ஈஸியாவும் குவிக்காவும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். குக்கர்ல நம்ம ஊற வச்ச துவரம் பருப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடியும் எண்ணெயும் சேர்த்திருக்கேன். குக்கர் மூடிட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் வரதுக்குள்ள நம்ம சாம்பாருக்கு, ரசத்துக்கெல்லாம் வறுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். இல்ல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். ஃபர்ஸ்ட் ரசத்துக்கு வறுத்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், இது நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். பெருங்காயம் பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு சாதாரண மிளகாயும் 1 காஷ்மீரி மிளகாயும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, பருப்பு மிளகாய் எல்லாம் நல்லா வறுபடுற வரைக்கும் வறுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துப்போம். இதையும் லேசா வறுத்துக்கணும். இதுலயே 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துப்போம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்லயே நல்லா வறுத்துக்கலாம். இந்த மைசூர் ரசத்துக்கு இந்த மாதிரி தேங்காய் துருவல் சேர்த்தோம்னா நல்லா இருக்கும். கலரும் அது நல்லா பிரைட்டா இருக்கும். அப்படிங்கறதுனாலதான் நான் ஒரு காஷ்மீரி மிளகாய் சேர்த்திருக்கேன். இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். இப்ப அரைச்சு விட்ட சாம்பாருக்கு வறுத்துக்கலாம். அதே கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் பெருங்காயம் பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 மிளகாய் வத்தல். பருப்பு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்து மிளகாய் நல்லா வறுபட்டாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூட்லயே 1 நிமிஷம் வறுத்தோம் அப்படின்னா அந்த தேங்காய், மல்லி எல்லாமே நல்லா வறுபட்டுடும். தேங்காய் ரொம்ப வறுக்க வேண்டாம், ஜஸ்ட் அந்த ஈரம் கொஞ்சம் போனாலே போதும். இதெல்லாம் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு ஃபர்ஸ்ட் கொரப்பா அரைச்சிட்டதுக்கு அப்புறம் தண்ணியும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த குக்கர்ல நம்ம பருப்பு வேக வச்சிருந்தோம். பருப்பு நல்லா வெந்தாச்சு. வேற பாத்திரத்துக்கு நான் மாத்திட்டேன். இதே குக்கர்ல அடியில கொஞ்சம் பாருங்க தண்ணி சேர்த்திருக்கேன். இதுல நம்ம உசிலிக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடியில ஒரு சின்ன பிளேட் போடுறேன், ஏன்னா தண்ணி கொதிச்சு இந்த காயில வந்துடும். அப்படிங்கறதுனால கொத்தவரங்காய் கட் பண்ணதை ஒரு பிளேட்ல எடுத்துட்டு இந்த பிளேட் அப்படி உள்ள இறக்கி வச்சிடலாம். வாழைக்காய் தயிர் பச்சடி பண்ண போறோம் இல்லையா, அது வாழைக்காயை வேக வச்சுக்கணும். அதனால ஒரு சின்ன பிளேட்ல இது மேல வாழைக்காய் வச்சிடுறேன். 2 காயும் அட் அ டைம் நமக்கு வெந்துடும். இப்ப குக்கர் மூடிட்டு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துப்போம்.
நம்ம வந்து வாழைக்காயும் கொத்தவரங்காயும் இந்த குக்கர்ல வச்சிருந்தோம் இல்லையா, இது 2 விசில் வந்து நல்லா ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. பாருங்க பர்ஃபெக்டா வெந்திருக்கு. வாழைக்காயும் நல்லா வெந்திருக்கு. இதெல்லாம் நல்லா சூடு ஆறட்டும். இப்ப இதே குக்கர்ல நம்ம கூட்டு பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளரிக்காய் சேர்த்துருவோம். கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா வெள்ளரிக்காய் ஆல்ரெடி தண்ணி இருக்கு. குக்கர் மூடியை மூடிட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துப்போம். வெள்ளரிக்காய் கூட்டு ஒரு விசில் வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் மூடியை திறந்துருவோம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம், இதெல்லாத்தையும் சேர்த்து கொரப்பா அரைச்சிருக்கேன். இந்த அரைச்ச விழுத இந்த இதுல சேர்த்துடலாம். நம்ம வேக வச்ச துவரம்பருப்புல இருந்து 2 கரண்டி இதுல சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு கொதி வந்தா போதும். கூட்டு பாருங்க நல்லா கொதிச்சாச்சு. இதுல கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கூட்டை நம்ம வேற பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்ப கூட்டுக்கு தாளிச்சிடுவோம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு இந்த கூட்டுல சேர்த்துடலாம். சாம்பாருக்கு வறுத்தோம் இல்லையா, அதே கடாயில 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயாச்சு. 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். கடுகு வெடிச்சதும் நம்ம சாம்பாருக்காக கட் பண்ணி வச்சுக்கிற பூசணிக்காயை சேர்த்துருவோம். கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த பூசணிக்காய்க்கு தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவோம். இந்த பூசணிக்காய் வேகட்டும். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பூசணிக்காய் வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். பூசணிக்காய் நல்லா வெந்தாச்சு. இதுல புளி தண்ணி நம்ம கரைச்சி விட்டுடலாம். இப்ப சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்ப இதை நல்லா கொதிச்சு இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகட்டும். அதுக்குள்ள நம்ம சாம்பாருக்கு வறுத்துருக்கோம் இல்லையா, அதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த புளி தண்ணி பச்சை வாசனை போக சாம்பார் நல்லா கொதிச்சாச்சு. நம்ம வந்து வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா சாம்பாருக்காக, அதை வந்து மிக்சியில அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இந்த விழுதை வந்து இந்த சாம்பார்ல சேர்த்துக்கலாம். மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்து அதுவும் சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் நல்லா கொதிச்சு வரட்டும். சாம்பார் பாருங்க நல்லா கொதிச்சாச்சு. இதுல வெந்த பருப்பு நம்ம சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாம்பார் வந்து ரொம்ப திக்காதுன்னா கொஞ்சம் ஜலமும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்தா போதும். சாம்பார் வந்து லேசா கொதி வர ஆரம்பிச்சாச்சு. இதுல கொஞ்சமா வாசனைக்கு கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஸ்டார்டிங்ல நம்ம அதை தாளிச்சிட்டோம் அப்படிங்கறதுனால தாளிக்கிற வேலையும் இல்லை. இதே இப்போ சர்விங் பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். மைசூர் ரசம் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல புளி தண்ணியை கரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். ஒரு தக்காளியை பொடியா கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் இந்த புளி தண்ணியில சேர்த்துலாம். இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. புளி தண்ணியோடய தக்காளியோட பச்சை வாசனை போக இது நல்லா கொதிக்கட்டும். ரசம் பாருங்க நல்லா கொதிச்சாச்சு. புளி தண்ணியோடையும் தக்காளியோடையும் பச்சை வாசனையும் போயாச்சு. இப்போ நம்ம ரசத்துக்கு வறுத்தோம் இல்லையா, அது வந்து நான் அரைச்சிருக்கேன். இந்த அரைச்ச பேஸ்ட்டை இதுல சேர்த்துக்கலாம். இதோட பருப்பு ஜலத்தையும் நம்ம சேர்த்துருவோம். நம்ம இந்த ரசத்துக்கு வறுத்தோம் இல்லையா, அது வந்து கொரப்பா நம்ம அரைச்சுக்கணும். அப்பதான் வந்து ரசம் தெளிவா இருக்கும். இப்ப அரைச்ச பேஸ்டையும் விட்டுட்டு நம்ம பருப்பு ஜலத்தையும் விட்டோம் இல்லையா, இனிமே வந்து ரசம் கொதிக்க கூடாது. நல்லா நுரைச்சி வரணும். ஸ்டவ் ஃபிளேமா நம்ம சிம்ல வச்சுப்போம். ரசம் பாருங்க நல்லா நுரைச்சி வந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். இந்த ரசத்துல ஒரு சின்ன கட்டி வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தாளிச்சிடுவோம். 1 டீஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை ரசத்துல சேர்த்துருவோம். முப்பருப்பு வடை பண்றதுக்கு நம்ம ஊற வச்ச பருப்பு தண்ணி ஃபுல்லா ட்ரைன் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன். இதுல 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 4 காஞ்ச மிளகா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா கொரப்பா அரைச்சி எடுத்துப்போம். வடைக்கு வந்து அரைச்சாச்சு. இதுலயே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயாச்சு. முப்பருப்பு வடையை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். உள்ளங்கையிலையோ வாழை இலையோ வச்சு இந்த மாதிரி தட்டி நம்ம போட்டுக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல பொறுமையா வந்து 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா மொறுன்னு நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். பாருங்க இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இதே மாதிரி நமக்கு தேவையான அளவு நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு உசிலி பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். கடுகு வெடிச்சதும் நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா கொத்தவரங்காய், இதுவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் இதுல சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிப்போம்.
நம்ம எப்பயும் உசிரிக்கு வந்து பருப்பு எல்லாம் வந்து வேக வச்சு அரைச்சி வதக்கி எல்லாம் போடுவோம், இல்ல ஸ்டீம் பண்ணி போடுவோம். இந்த மாதிரி ஒரு அவசரத்துக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம எப்படி வடை பண்ணிருக்கோம் இல்லையா, இதையே வந்து நல்லா கையால உதுத்து விட்டு இதுல சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த உசிலி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க கையால உதுத்து விடலாம், இல்ல மிக்சியில போட்டு ஒரு சுத்தி நம்ம போட்டாலும் கரெக்டா இருக்கும். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 வடை நான் சேர்க்கிறேன். எல்லாத்தையும் இப்ப கலந்து விட்டுக்கலாம். இப்படி உசிலி பண்ணாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாருங்க, ஈஸியா வந்து பருப்பு உசிலி ரெடி ஆயாச்சு. சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடிச்சதும் கொஞ்சம் தாராளமா பெருங்காயம் சேர்த்துக்கணும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காய் பீசஸ் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கணும். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில வதக்கும் போது இந்த மாங்காய் வந்து கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி சாஃப்ட் ஆயிடும். மாங்காய் நல்லா வதங்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடா இருக்கும் போதே 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, அதாவது காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வெந்தய பொடி, வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். அது 1/4 டீஸ்பூன்லயும் பாதி சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கணும். உடனே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஒரு 2-3 நாள் வரைக்கும் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஊறுகாயை நம்ம சர்விங் பவுலுக்கு எடுத்துப்போம். இந்த குக்கரை நல்லா அலம்பி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம மாங்காய் தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து இந்த குக்கர்ல சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமா உப்பு, 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். 1 பச்சை மிளகாய் சேர்த்துருவோம். குக்கர் மூடியை மூடிட்டு 1 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மாங்காய் பச்சடி இந்த மாதிரி நம்ம குக்கர்ல வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா மாங்காய் வெந்து நல்லா நமக்கு ஜாம் மாதிரி இருக்கும். அப்படி குழைவா வேக வேண்டாம் அப்படின்னா நம்ம ஓப்பனாவே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் வரதுக்குள்ள நம்ம வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துப்போம். மாங்காய் பச்சடிக்கு நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். இந்த ஒரு பெரிய சைஸ் மாங்காய்க்கு 1/2 கப்பு வந்து நான் வெல்லம் நல்லா பொடிச்சு எடுத்துட்டு இருக்கேன். இதே கப்ல ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துப்போம். பாகு எதுவும் வர வேண்டாம், நல்லா கரைஞ்சா போதும். வெல்லம் பாருங்க நல்லா கரைஞ்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் ஒரு விசில் வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. இப்ப குக்கர் மூடியை திறந்துருவோம். நல்ல குழைவா வெந்திருக்கு. ஜாம் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை கரைச்சி இதுல சேர்த்துப்போம். இது கொதிச்சு வரட்டும். இந்த புளி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கொதி வர ஆரம்பிச்சாச்சு. வெல்லத்தை கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இதை டைரக்டா வடிகட்டிட்டு இந்த பச்சடிலேயே விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு சேர்ந்து வரட்டும். பச்சடி பாருங்க நல்லா கொதிச்சாச்சு, நல்லா திக்காயாச்சு. சூடு ஆறும்போது இன்னும் கூட கொஞ்சம் திக்காகும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். மாங்காய் பச்சடிக்கு தாளிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் வேப்பம்பூ. இந்த வருட பருப்புக்கு இந்த மாங்காய் பச்சடி பண்ணும்போது கண்டிப்பா கொஞ்சம் வேப்பம்பூ நம்ம போடணும். மற்ற நாள்ல பண்ணும்போது போடலனாலும் பரவாயில்ல. தாளிப்பை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். குக்கர்ல நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா பாஸ்மதி அரிசி, அது சேர்த்திருக்கேன். 1 கப்பு அரிசினா 3 கப்பு பால், அந்த கணக்குக்கு நான் பால் சேர்க்கிறேன். 1 டீஸ்பூன் நெய், கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துப்போம். குக்கர் மூடியை மூடிட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். விசில் வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. இப்போ குக்கர் மூடியை திறந்துடலாம். பாருங்க சூப்பரா வெந்திருக்கு. கரண்டியால கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுப்போம். சாதம் ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கு, குழஞ்சிருக்கு. நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கும், கிரீமியா இருக்கு. நம்ம கொஞ்சம் அந்த குங்குமப்பூ சேர்த்ததுனாலே நல்லா வாசனையாவும் இந்த கலரும் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்கண்டு சேர்த்துப்போம். கல்கண்டுக்கு பதிலாக நம்ம சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கல்கண்டு நல்லா கரைஞ்சி வரட்டும். பாயசம் கொதிக்கும் போதே முந்திரி, பாதாம், பிஸ்தா என்ன இருக்கோ அது வந்து நம்ம அப்படி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தனியா வந்து முந்திரி பருப்பு இதெல்லாம் நம்ம நெய்யில வறுத்து போடுவோம் இல்லையா பாயசத்துக்கு, அந்த மாதிரி போட வேண்டிய அவசியம் இருக்காது. இதுவே ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடும்போது வந்து நல்ல ஒரு கிரன்ச்சியா இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி எப்பயுமே நல்லா இருக்கும். வேணும் அப்படின்னா நீங்க பால் கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா பால் சேர்க்கல. கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துப்போம். இந்த மாதிரி பால் பாயசம் பண்ணோம்னா இது சூடா சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு இப்ப இந்த வெயில் காலத்துக்கு சில்லுன்னு சாப்பிடவும் நல்லா இருக்கும். கன்சிஸ்டன்சி கிரீமியா பர்ஃபெக்டா சூப்பரா இருக்கு. இதை ஒரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். குடமிளகாய் சாதம் பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். பருப்பெல்லாம் வந்து மிளகாயில நல்லா வறுப்பட்டதும் 1 குடமிளகாயை நல்லா பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன், அதை சேர்த்துருவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி,
தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப வந்து பேஸ்ட் ஆக வேண்டாம், கொஞ்சம் கிரன்ச்சியா வதங்கினாலே போதும். ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். மூடி திறந்து பார்த்துலாம். 2-3 நிமிஷத்துலயே இந்த குடமிளகா வந்து நல்லா வதங்கியாச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். சாதம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். தாளிச்சோம் இல்லையா, அப்பயே வந்து வேர்க்கடலையோ இல்லைன்னா முந்திரி பருப்போ போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்தோம்னா அதுவும் நல்லா இருக்கும். கொஞ்சம் தேங்காய் துருவல் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு மூடி லெமன் அந்த ஜூஸை நம்ம இதில் புழிஞ்சுப்போம். இந்த ஜூஸ் வந்து ஃபுல்லா சாதத்துல மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு குடமிளகாய் சாதத்தை சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பரங்கிக்காய் கறி பண்ணிப்போம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துப்போம். 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். பருப்பு நல்லா செவந்து வந்து மிளகா வறுப்பட்டதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பரங்கிக்காய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, நல்லா வதக்கி விட்டுப்போம். ஒரு மூடியை போட்டு மூடிட்டோம்னா 2 நிமிஷத்துல வெந்துடும். பரங்கிக்காய் பாருங்க நல்லா வெந்தாச்சு. இதுல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துப்போம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பரங்கிக்காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ரொம்ப நேரம் விட்டோம்னா கூட ரொம்ப குழஞ்சு போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். வேற பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வாழைக்காய் பாருங்க குக்கர்ல நல்லா வெந்தாச்சு. இதை தோல் உரிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஈஸியா உரிக்க வந்துடும். கையாலேயே இது கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுப்போம். தயிர் பச்சடியில அப்படி இருந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுல தயிர் சேர்த்து தாளிச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 மிளகாய் வத்தல், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு நம்ம தயிர் பச்சடியில சேர்த்துருவோம். இந்த தயிர் பச்சடி நம்ம இன்னும் வந்து உப்பு சேர்க்கல. உப்பு முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னு தயிர் பச்சடி நீத்து போயிடும். எப்ப சாப்பிட போறோமோ அதுக்கு முன்னாடி நம்ம உப்பு மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கல்லு சூடாயாச்சு, போலி பண்ணிக்கலாம். மேல கொஞ்சம் எண்ணெய் அல்லது நெய் விட்டுக்கலாம். இந்த சைடும் கொஞ்சம் நெய் விட்டுப்போம். எண்ணெயும் நெய்யும் கலந்து கூட பண்ணிக்கலாம். அழகா பூரி மாதிரி நல்லா பொங்கி வரும். நல்லா சாஃப்டா இருக்கும். அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். இதே மாதிரி நமக்கு எத்தனை போலி வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு பண்ணி எடுத்துப்போம். தமிழ் வருடப்பருப்புக்கான சமையல் ரெடி ஆயாச்சு. பருப்பு, பால் பாயசம், மாங்காய் பச்சடி, வாழைக்காய் தயிர் பச்சடி, வெள்ளரிக்காய் கூட்டு, பரங்கிக்காய் கறி, கொத்தவரங்காய் பருப்புசிலி, கொடமிளகாய் சாதம், முப்பருப்பு வடை, போலி, பூசணிக்காய் சாம்பார், மைசூர் ரசம், இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய், தயிர். தமிழ் வருடப்பருப்புக்கான சமையல் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். தமிழ் வருடப்பருப்புக்கான சமையல் கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணா போதும். ஒரு 2 மணி நேரத்துல பாருங்க எவ்வளவு வெரைட்டிஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாத்திரங்களும் அதிகமா சேர்த்துக்காம ஒரு குக்கர் ஒரு கடாய் வச்சு மாத்தி மாத்தி அதுலயே வந்து நம்ம சமையல் பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்காக தான் இந்த மாதிரி இலையை போட்டு நான் ஃபுல்லா பரிமாறி இருக்கேன். வாங்க சேர்ந்து சாப்பிடலாம். இதை போல சிம்பிளா கொஞ்சம் நம்ம ப்ரீ பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா இவ்வளோ வகையான பண்டிகை சமையல் நம்மளோட ட்ரெடிஷன் மாறாம 2 மணி நேரத்துல ரொம்ப ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம நாள் கிழமையில சமைக்கும் போது ஒரு டிஷ்ஷை வச்சு இன்னொன்னும் நம்ம சேர்த்து பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். இன்னைக்கு நம்ம முப்பருப்பு வடை அதையே யூஸ் பண்ணி பருப்பு உசிலியும் பண்ணிட்டோம். உசிலியும் டேஸ்டா இருக்கும், வடையும் டேஸ்டா இருக்கும். ஒவ்வொரு டிஷ்ஷுமே வந்து ரொம்ப சூப்பரா ரொம்ப டேஸ்டியா அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணி வரக்கூடிய தமிழ் வருட பருப்புக்கு நம்ம ட்ரெடிஷன் மாறாம இதை போல சமையல் நீங்க பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. எல்லா வியூவர்ஸ்க்கும் வெஜ்ஜீஸ் ரெசிபி சார்பாக அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.